1950ஆம் ஆண்டுகளில் இருந்து 1980ஆம் ஆண்டுகள் வரை படு பிஸியான பாடகராக வலம் வந்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் 1990ஆம் ஆண்டுகளில் சில பாடல்களை மட்டுமே பாடினார். இவர் கலைஞர் அவர்களின் பாடல் வரிகளில் இசை புயல் A.R. ரஹ்மான் இசையில் உருவான செம்மொழியான தமிழ் மொழியாம் என்கின்ற பாடலைத்தான் பாடினார். அதன் பின்னர் வயது மூப்பு காரணமாக எந்த பாடலையும் பாடாமல் இருந்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் 2013ஆம் ஆண்டு காலமானார். இவர் ஒரு பாடகர் என்பதையும் தாண்டி ஒரு நடிகராகவும் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ள டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கலைமாமணி, பத்மஸ்ரீ உட்பட 30க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். இவ்வளவு பிரபலமான ஒருவரையே இவர் பாடிய அறச்சொல் பாடல் பதம் பார்த்து விட்டதாக டி.எம். சௌந்தரராஜனே தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதாவது நடிகரும் இயக்குனருமான டி. ராஜேந்தர் இயக்கத்தில் E.M. இப்ராஹிம் தயாரிப்பில் நடிகர் சங்கர் ஹீரோவாக நடித்து 1980ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படம் ஒரு தலை ராகம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகை ரூபா ஹீரோயினாக நடிக்க ரவீந்தர், சந்திரசேகர், தியாகு உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். 1980ஆம் ஆண்டுகளில் கல்லூரி காதல் எப்படி இருந்தது என்பதை மையமாக வைத்து இந்த திரைப்படம் ரொமான்டிக் மியூசிக் ஜார்னரில் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்திற்கு டி. ராஜேந்தர் பாடல் வரிகளில் A.A. ராஜன் என்பவர் இசையில் வெளியான அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன. குறிப்பாக டி. ராஜேந்தர் அவர்கள் எழுதி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது என்கின்ற பாடல் ஏராளமான ரசிகர்களால் இன்று வரை கேட்கப்பட்டு வரும் ஒரு பாடலாக உள்ளது. இந்த பாடலை பாடியவர்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். இந்த பாடலில் என் கதை முடியும் நேரம் இது என்கின்ற அரைச்சொல்லை, அதாவது எதிர்மறை தன்மை கொண்ட வார்த்தையை தான் டி. ராஜேந்தர் அவர்கள் எழுதியிருந்தார். இந்த பாடலை பாடியதற்கு பின்னர் தான் தனக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது என்று பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இந்த பாடலுக்கு முன்பு வரை ஏராளமான பாடல்களை பாடி வந்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடல் பாடிய பின்னர் தனக்கு வரும் பாடல் வாய்ப்புகள் குறைந்து 1990ஆம் ஆண்டுகளில் பாட வாய்ப்பில்லாமல் இருந்ததாக கூறியுள்ளார். திரைப்பட பாடல்களில் வரும் அரைச்சொற்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை அறிந்துதான் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் தன்னுடைய படங்களில் பெரும்பாலும் அரைச்சொற்களை பயன்படுத்த வேண்டாம் என கவிஞர்களிடம் கூறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது.